Greetings, my dear students. This is our supplement reader. Remember Caesar. It is a play which was written by Gordon David. இது வந்து ஒரு டயலாக் வெர்ஷனில் ஒரு நாடக வடிவில் இருக்கக்கூடிய ஒரு play. So such a lengthy play. So we have to see this. அதனால் kindly take your textbook and follow the page number 195. Right. ஸோ வாட் இஸ் த டைட்டில்? ரிமெம்பர் சீசர். ரிமெம்பர் சீசர் அப்படின்னா சீசரை நினைவிற்கொள்னு அர்த்தம். இப்போ யார் இந்த சீசர்? ஹூ இஸ் த சீசர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சீசர் வந்து எ கிரேட் மிலிட்ரி லெஜண்ட் ஆஃப் ரோமன் எம்பையர், அதாவது ரோமனுடைய மிகப்பெரிய ஒரு இராணுவ தளபதி. இது வந்து எப்போ பிறந்தார் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜூலியஸ் சீசர் வாஸ் அ மிலிட்ரி ஜென்ரல் அண்ட் கிரேட் ரோமன் மொனார்க், அதாவது ரோமானிய பேரரசு சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அரசர் இவர். எதுக்காக வந்து நம்ம இந்த பிளேயில் சீசரை பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, சீசருக்கும் இந்த பிளேக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு சம்மந்தம் இருக்கும். அதுதான் வந்து கிளைமேக்ஸாக வச்சுருக்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சீசர் அப்படின்ற ஒரு பேர் வந்து, அதாவது ஜூலியஸ் சீசர் ஹிஸ்ட்ரியில் எப்படி வந்து ரெக்கார்ட் ஆகிருக்குன்னா, அதாவது நண்பனால் கொலை செய்யப்பட்ட ஒரு பேரரசன் துரோகத்தால். இப்போ அதனால தான் நம்ம கூட ஒரு இங்கிலீஷில் வந்து ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவோம், யூடியூப் ப்ரூட் அப்படின்னு சொல்லி. ப்ரூட்டஸ் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஜூலியஸ் சீசரை கொலை பண்ணிட்டா. அப்படி எதுக்காக அப்படின்னா, அவருடைய பேராசைக்காக இவரை வந்து கொலை பண்ணிட்டா. அப்படி இப்போ இதில் பார்க்கும்போது இந்த ஜூலியஸ் சீசர் வந்து he was born on the 13th of July in 100 BC, அதாவது ஜூலை 13 100 BCயில் பிறந்திருக்காரு. he created the Julian calendar which is the basis for today's calendar. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காலண்டர் இவர் கிரியேட் பண்ண காலண்டர், தட் இஸ் கால்டு ஜூலியன் காலண்டர். he was assassinated by a group of Roman senators in 44 BC. இந்த 44 BCயில் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சீசரை வந்து கொல்கிறாங்க. எப்படி கொல்கிறாங்க அப்படின்னா, சீசரை வந்து எங்கே வர சொல்கிறாங்கன்னா, செனட் ஹவுஸ்க்கு, தட் மீன்ஸ் சட்டசபைக்கு வர சொல்லுவாங்க. வர சொல்லிவிட்டு அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சீசரை வந்து இப்படியே விட்டால் வந்து மக்களுடைய மனசில் நீங்கள் இடம் பிடிச்சி இவர் வந்து மிகப்பெரிய ஒரு தலைவர் ஆயிடுவார்னு சொல்லி ஒரு சதிகார கூட்டம் கான்ஸ்பிரேட்டர்ஸ் கொல்கிறாங்க. அது யார் இந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ்னால், கேசியஸ், கேஸ்கா அண்டு ப்ரூட்டஸ். இவங்க 3 பேர் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, கொலை பண்ணுறாங்க. அந்த கொலை பண்ணும்போது ப்ரூட்டஸ் அப்படின்றவர் வந்து இவருடைய நண்பன். யாரோட நண்பன்னா, ஜூலியஸ் சீசரோட நண்பன். இப்போ நம்ம கூட இங்கிலீஷில் ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவோம், யூடியூப் ப்ரூட், நீயுமாடா என்ன சந்தேகப்படுற, நீயுமாடா என்ன குத்தனை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு நண்பனாக இருந்துட்டு நீ என்னை குத்திட்டே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவார். அந்த ஃப்ரேஸ் வந்து இவரால் யூஸ் பண்ணப்பட்டது. இன்றைக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இங்கிலீஷில். ரைட். த டே தட் ஜூலியஸ் சீசர் வாஸ் மர்டர்ட், அந்த ஒரு நாள், அந்த 15 மார்ச், இங்கே இந்த ஸ்டோரியில் கூட, இந்த ரிமெம்பர் சீசர்ன்ற ஸ்டோரியில் கூட, பிளேயில் கூட அந்த 15 மார்ச்சை பேஸ் பண்ணி வரக்கூடியது வாஸ் கால்டு த ஐட்ஸ் ஆஃப் மார்ச் இன் ஆன்சியன்ட் ரோம். அதாவது அன்னைக்கு அந்த சீசர் வந்து மர்டர் பண்ண நாள் வந்து ஐட்ஸ் ஆஃப் மார்ச் அப்படின்னு சொல்லி ஆன்சியன்ட் ரோமில் வந்து இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க அந்த டேயே. அப்படி அந்த ஹிஸ்டாரிக்கல் இன்சிடெண்ட்டுக்கும் இந்த ஸ்டோரியில் நடக்கக்கூடிய அந்த மார்ச் 15 அன்றைக்கி நடக்கக்கூடிய அந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கும் ஒரு சின்ன லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை வச்சு தான் ஒரு பெரிய இமேஜினேஷன் கிளைமேக்ஸை இந்த ஸ்டோரியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, கார்டன் டேவிட். இப்போ புரியுதா ஏன் வந்து இந்த டைட்டில் எடுத்திருக்காங்க, ரிமெம்பர் சீசர் அப்படின்னு சொல்லிட்டு? அதனால தான் இந்த ஒரு டைட்டில் இதில் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் வி சி அபவுட் த ஆத்தர் டீடைல்ஸ். About the author, Gordon Davitt, 1896 to 1952.
இஸ் த பென் நேம் ஆஃப் மிஸ் எலிசபெத் மெக்கின்டாஸ். இவருடைய லிவிங் பீரியடு 1896 1952 வந்து இருந்தது. இவங்களோட இஸ் அ லேடி. இவங்களுடைய நேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ் எலிசபெத் மெக்கின்டாஸ் தான் இவங்களுடைய ரியல் நேம். எ ஸ்காட்டிஷ் பார்ன் நாவலிஸ்ட் அண்டு பிளேரைட். ஸ்காட்லாந்தை சார்ந்த ஒரு நாவலிஸ்ட் அண்ட் பிளேரைட்டும் கூட. ஷி சர்வ்டு எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் இன் இங்கிலாந்து அண்ட் ஸ்காட்லாண்ட் ஆஸ் எ ஃபிசிக்கல் எஜுகேஷன் இன்ஸ்ட்ரக்டர். ஃபிசிக்கல் எஜுகேஷன்னா பிடி டீச்சராகவும் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க எங்கே இங்கிலாந்துலேயும் ஸ்காட்லாந்துலேயும். அண்ட் சூன் டுக் டு ரைட்டிங் நாவல்ஸ். அதுக்கப்புறம் நாவல்ஸ் எழுத ஆரம்பித்தாங்க. அண்டர் அனதர் சுடானேம் ஜோஸ்பைன் டே அப்படின்ற பேரில் இவங்க நிறைய நாவல்ஸ் எழுத ஆரம்பித்தாங்க. சரியா, இதுதான் இவங்களை பற்றியான டீட்டெயில்ஸ். Let's move on to the story. Here is the play that revolves around the Ides of March. அதாவது அந்த March 15 அன்றைக்கி சீசரை மர்டர் பண்ணாங்க. அதே போல் இங்கே வரக்கூடிய மெயின் கேரக்டரை வந்து யாரோ மர்டர் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி அவர் என்ன பண்ணுவாருன்னா நிறைய சில முன்னேற்பாடுகள்லாம் பண்ணுவார். அதுதான் இந்த ஸ்டோரியோடைய நட்ஷல் மேனர். ஓகேவா? i.e. the 15th of March, the days Julius Caesar was assassinated. அதுதான் இந்த March 15. The play Remember Caesar is about a pompous and proud judge who fears a life threat after he discovers a message. அதாவது இந்த Remember Caesar அப்படின்ற ஒரு இந்த பிளேயில் வந்து ஒரு ஜட்ஜு, அந்த ஜட்ஜு வந்து தனக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு அச்சுறுத்தல் இருக்குது, தன்னை வந்து கொலை பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த ஒரு ரிமெம்பர் சீசர்ன்ற ஒரு மெசேஜ் வந்து இவருக்கு வந்து வரும். எதில் வரும்னா ஸ்கிரிபிள்ட் ஆன் ஏ பீஸ் ஆஃப் பேப்பர் இன் ஹிஸ் பாக்கெட். இவரோட பாக்கெட்டில் எப்படி வரும்ன்றதை நம்ம ஸ்டோரியில் பார்க்கலாம். அந்த இவரோட பாக்கெட்டில் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் இருக்கும், ஒரு ஸ்கிரிபிள்டு கிறுக்குனதில். அந்த கிறுக்குனதில் தான் இந்த ரிமெம்பர் சீசர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். அது எப்படி வந்ததுன்றதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். He exhorts his assistant Roger to remain alert to foil the possible attempt of the assassins. உடனே என்ன பண்ணுறாருன்னா ரோஜரை வந்து இவருடைய அசிஸ்டண்ட் தான் ரோஜரை வந்து என்ன பண்ணுறாருன்னா அலர்ட் பண்ணுறாரு. இன்றைக்கி வந்து என்னை கொல்ல வராங்க யாரோ அப்படின்னு சொல்லி எல்லாம் தயாராக இருங்கன்னு சொல்லி. he is panic stricken and makes his assistant engage in elaborate precautionary measures. உடனே அவரோட அசிஸ்டண்ட்டை என்ன பண்ணுறாரு அப்படின்னா ப்ரிகாஷனரி மெசேஜ், கொல்றத வந்து நம்மலாம் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி அவனை வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா இவர் வந்து ப்ரிகாஷனரியாக சில விஷயங்களை முன்னெடுக்க சொல்கிறாரு. லேட்டஸ்ட் ரீட் த பிளே டு நோ வெதர் லார்ட் வெஸ்டர்ன் ரோஜர் த்வாட் த அட்டம்ப்ட் ஆர் நாட். எப்படி அந்த அட்டம்ப்டை வந்து முறியடிக்கிறாங்களா அல்லது வந்து உண்மையாகவே வந்து அசாசின் அன்றைக்கி நடக்குதா அப்படின்றத நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்கலாம். கேரக்டர்ஸ் லார்ட் வெஸ்டர்ன், இவர் தான் ஒரு ஜட்ஜு, எ மெயின் கேரக்டர் இன் திஸ் பிளே. ரோஜர் செட்வன் வெஸ்டர்ன்ஸோடைய அசிஸ்டன்ட், அதாவது இவருடைய அசிஸ்டன்ட் தான். இஸ் எ யங் மேன். லேடி வெஸ்டர்ன்ஸோட ஒய்ஃப். நிறைய கேரக்டர்ஸ் இல்லை, 3 கேரக்டர் தான். பின்னாடி வந்து ஒரு 2-3 கேரக்டர்ஸ் வந்து மைனர் கேரக்டர்ஸ் வரும். இருந்தாலும் சச் எ லென்த்தி பிளே. சரியா, நம்ம பார்க்கணும். லார்ட் வெஸ்டர்ன் இஸ் சீட்டட் பை த ஃபயர் பிளேஸ். லார்ட் வெஸ்டர்ன் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஃபயர் பிளேஸில் அப்படியே அந்த குளிர் காஞ்சிட்ருக்காரு, நெருப்பு ஊட்டி குளிர் காய்வாங்களா அந்த பக்கத்தில் உட்காந்துருக்காரு. எ டேபிள் ஆஃப் புக்ஸ் அண்ட் பேப்பர்ஸ் பிசைட்ஸ் ஹிம். நிறைய புக் அண்ட் பேப்பர்ஸ் எல்லாமே இவரோட பின்னாடி இருக்குது. டாக்கிங், பேசிகிட்ருக்கார். ட்ரவுன் ரைட் இஸ் சீட்டட் மிஸ்டர் ரோஜர் டெட்வின். அவருக்கு பின்னாடி உக்காண்ட்ருக்காரு யாரோட அசிஸ்டண்ட், இந்த ஜட்ஜோடைய அசிஸ்டண்ட். நம்ம இனி ஜட்ஜுன்னு தான் சொல்லுவோம் இவரை. யார், இந்த லார்ட் வெஸ்டர்னை. அவனை பார்த்தங்கன்னா யார், இந்த ரோஜர் செட்வன் இவருடைய அசிஸ்டண்ட்டு, ஜட்ஜோட அசிஸ்டண்ட்டை பார்த்தோம்னா எத்தின், ரொம்ப ஒல்லியாக, ரொம்ப ஏர்னஸ்ட்டாக, ரொம்ப கீனாக, ஆப்சன்ட் மைண்டட், எப்போவுமே வந்து ஒரு ஞாபக மறதி அதிகமாக, அண்டு கான்சியஸ் யங் பர்சன், ரொம்ப கடமை உணர்ச்சியுள்ள ஒரு பையன், ஒரு மனிதன். ஸோ கான்சியஸ் இஸ் ஹீ தட் இஸ் மைண்ட் ஈவன் வென் ஆப்சன்ட். ஸோ இவன் வந்து அன்றைக்கி வந்து வரலன்னா கூட, ஜட்ஜோட வீட்டுக்கு வரலன்னா கூட ரொம்ப கான்சியஸாக இருப்பான். இஸ் ஆப்சன்ட் ஆன் ஹிஸ் எம்ப்ளாயர்ஸ் பிஸ்னஸ். வராத போது கூட தன்னுடைய ஒர்க்கை அவன் கவனிச்சுக்குவான். ஹி ஹாஸ் பிகன் பை லிசனிங் டு ஹிஸ் மாஸ்டர்ஸ் லெக்சர். தன்னோட மாஸ்டர், அதாவது லார்ட் வெஸ்டர்ன் ஜட்ஜோடைய ஸ்பீச் வந்து கேட்டுக்கிட்டே என்ன பண்ணிகிட்ருக்கான், உக்காண்ட்ருக்கான். பட் த லூர் ஆஃப் ஹிஸ் ஒர்க் ஹாஸ் பீன் கிராஜுவலி
too much for him and he is now blissfully copying from one paper on to another. அதாவது அப்படியே இந்த ஜட்ஜோடைய லெக்சர் கேட்டுக்கிட்டே அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது தன்னோட ஒர்க்கை. அது கொஞ்சம் சீரியஸாக பார்க்கல, அப்படியே ஏனோ தானோன்னு செஞ்சிட்ருக்கிறான். அதுவும் இல்லாமல் இந்த வெஸ்டர்ன் வந்து என்ன சொல்கிறோம் அப்படியோ அதை வந்து அப்படியே என்ன பண்ணுறான் அப்படின்னா இன்னொரு இதில் வந்து காப்பி பண்ணி வைக்கிறான். வெஸ்டர்ன் சொல்லக்கூடிய ஃப்ரேசஸ் அப்படியே வாயில் உச்சரிக்கிறான். வேர்ட்ஸ் ஃப்ளவ் ஓவர் ஹிம், இஸ் லிப்ஸ் ஃபார்மிங் த ப்ரேசஸ் வைல் ஹி ரைட்ஸ். அப்படியே சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுறான், இந்த வெஸ்டர்ன் சொல்கிறது எல்லாத்தையும் அப்படியே இன்னொரு காப்பியில் நோட் பண்ணி வைக்கிறான். இதுதான் அந்த இன்ட்ரடக்ஷன் சீனில் வருது. அடுத்தது வெஸ்டர்ன் என்ன சொல்கிறாருன்னா, ரோஜர், இட் இஸ் நாட் அலோன் எ கொஸ்டின் ஆஃப் டியூட்டி, தேர் இஸ் யுவர் ஓன் சக்ஸஸ் இன் த வேர்ல்ட் டு பி கன்சிடர்ட். அதாவது ரோஜர், நீ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கன்னா, நான் உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். நீ இப்போ பார்த்துட்ருக்க இல்லையா, இந்த ஒரு கடமை, இந்த ஒரு டியூட்டி செஞ்சிட்ருக்கல, அந்த டியூட்டி மட்டுமே உனக்கு வந்து வாழ்க்கையில் உன்னையே மிகப்பெரிய இடத்துக்கு வந்து உயர்த்தாது. தேர் இஸ் யுவர் ஓன் சக்ஸஸ் இன் த வேர்ல்ட் டு பி கன்சிடர். அது மட்டுமே சக்ஸஸ்ன்னு சொல்லி நினச்சிட்ருக்காத, அட்வைஸ் பண்ணுற அப்படி தன்னோட அசிஸ்டண்ட்டுக்கு. இட் இஸ் நாட் யுவர் இன்டென்ஷன் டு பி எ செக்ரட்டரி ஆல் யுவர் லைஃப், இஸ் இட்? ஸோ வருஷம் ஃபுல்லும் வந்து செக்ரட்டரியாகவே இருந்துடலான்னு உனக்கு ஏதாவது எண்ணம் இருக்கா என்ன? நோ, வெரி வெல், அப்படி இருக்கக்கூடாது. டிலிஜென்ஸ் அண்ட் ஏ ரெஸ்பெக்ட் ஃபார் டீட்டெயில்ஸ் ஷுட் பி யுவர் கேர். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், தன்னுடைய ஒர்க்கில் வந்து ரெஸ்பெக்ட் இருக்கணும், அதாவது கடமையை கரெக்டாக செய்யணும். அப்படின்றதில் நீ என்ன பண்ணக்கூடாது, மறுக்கக்கூடாது. ஐ டிட் நாட் பிகம் லார்ட் வெஸ்டர்ன் பை ட்விட்லிங் மை தம்ஸ். ட்விட்லிங் மை தம்ஸ்னால் பீயிங் ஐடில்னு அர்த்தம். கைண்ட்லி நோட் டவுன். ட்விட்லிங் மை தம்ஸ்னால் பீயிங் ஐடில். நான் லார்டு வெஸ்டர்ன் எவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு, அதாவது நீதிபதி அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு நான் வந்திருக்கேன்னா வெறுமனே ஐடிலாக இருந்ததுனால நான் வரல, சோம்பேறியாக இருந்ததுனால வரல. அண்ட் ஹோப்பிங் ஃபார் ஃபேவர்ஸ். யாருக்குமே வந்து நான் என்ன பண்ணல அப்படின்னா அடிமையாக இருந்துக்கிட்டோ அல்லது வந்து யாருக்காவது அடிபணிஞ்சு இருந்ததோ நான் இதை வரல. முழுக்க முழுக்க என்னுடைய ஐ ஒன் மை ஹானர்ஸ் பை ஹார்ட் ஒர்க் அண்ட் ஜெலஸ் சர்வீஸ். நான் என்னுடைய கடின உழைப்பு விடாமுயற்சி இது மூலயமா தான் நான் வந்திருக்கேன். டுடே ஐ ஆம் த பெஸ்ட் நோன். உனக்கு தெரியுமா, இன்றைக்கி வந்து நான் எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு ஆளாக இருக்கேன், ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இந்த சிட்டியில். அண்ட் சர்டன்லி த மோஸ்ட் இம்பார்ஷியல் ஜட்ஜ் இன் இங்கிலாந்து அண்டு எ ஃபார்வர்ட் சர்வன்ட் ஆஃப் ஹிஸ் கிரேசியஸ் மெஜஸ்டி சார்லஸ் II. நான் வந்து இங்கிலாந்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஜட்ஜாக இருக்கேன். அது இல்லாமல் நான் வந்து சார்லஸ் II கிங்குக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இப்போ சர்வெண்ட்டாக இருந்திருக்கேன் அப்படின்றதையும் உனக்கு வந்து நான் இப்போ சொல்கிறேன். தட் ஐ சப்மிட் மை குட் ரோஜர் இஸ் அன் எக்ஸாம்பிள் டு பி ஸ்டடி. நான் இப்போ சொல்கிற ரோஜர், நீ வந்து என்னை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம், என்ன மாதிரி நீயும் லைஃப்பில் முன்னுக்கு வரணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. இட் இஸ் நவ் ஒன்லி அன்பிகமிங் இன் யூ டு ஆஸ்க் ஃபார் அ ஹாஃப் ஹாலிடே. நீ முன்னெல்லாம் அந்த லீவெல்லாம் கேட்டிருப்பல, இப்போ தான் அதெல்லாம் நிறுத்தியிருக்கிற, ஆஃப் டே லீவ் கேட்குறது. பட் இட் இஸ் கிரேட்லி அன்லைக் யூ. ஆனால் நீ முன்ன மாதிரி இல்லை. ஐ ஃபியர், எனக்கு பயமாக இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், ஹி ஹேஸ் டர்ன் டுவார்ட்ஸ் ஹிஸ் செக்ரட்டரி அண்ட் டிஸ்கவர்ஸ் ஹிஸ் மிஸ்பிளேஸ் டிலிஜென்ஸ். இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணிட்டான்னா, இந்த அசிஸ்டன்ட் ரோஜர் அவனோட நினைவு வேறு எங்கேயோ போயிடுச்சு. ஆஃப்டர் ஏ பாஸ் ஏ கோல்ட்லி, இவர் வெஸ்டர்ன் அப்படியே சொல்லதை நிறுத்திட்டு அவரை அவனை பார்க்குறாப்பே. கேன் இட் பி மிஸ்டர் செட்வின் தட் யூ ஹாவ் நாட் பீன் லிசனிங் டு மை டிஸ்கோர்ஸ்? என்ன செட்வின், நான் சொல்கிறத கேட்டிருக்கிறேன் இல்லை வேற எங்கேயோ அப்படியே உலாத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் கேட்குற. அப்படி ரோஜர் brought to the surface by the cessation of the word music. அதாவது cessation மீன்ஸ் ஸ்டாப்டுன்னு அர்த்தம். அவன் வந்து வேற ஒரு உலகத்தில் போயிட்டு இருந்தாலே அதை அப்படியே சடனாக நிறுத்திட்டு இந்த உலகத்துக்கு வந்துட்டான். வாட் மை லாட், என்ன லாட் சொல்கிறீங்க? ஓ நோ, எஸ் சர்டன்லி சார், ஐ ஆம் லிஸ்னிங். ஐயோ இல்லை, நான் நீங்கள் சொல்கிறது தான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி மழுப்புறான். ஆனால் அவன் வேறு உலகத்தில் தான் இருந்துட்டு இப்போ வந்திருக்கிறான். வெஸ்டர்ன் கனவு கண்டு இருந்திருக்கிறான். ரைட். வெஸ்டர்ன், வாட் வாஸ் ஐ டாக்கிங் அப்? ரைட், நான் எதை பற்றி பேசினேன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கிராஸ் கொஸ்டின் கேட்குறாரு இவர். ரோஜர், யுவர் செல்ஃப் சார். அதுக்கு ரோஜர் சொல்கிறான், சார் நீங்கள் உங்களை பற்றி தான் சொன்னீங்க. அமெண்டிங், ஐ மீன் ஆப் யுவர் ரைஸ் டு சக்ஸஸ் மை லார்ட். நீங்கள் வந்து எப்படி லைஃப்பில் வந்து முன்னுக்கு வந்தீங்க, உங்களுடைய சக்ஸஸை எப்படி விடாமுயற்சினால் வந்தது அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்க. இட் இஸ் அப்பேரண்ட் தட் இட் இஸ் அன் ஆப்ட் ஹார்ட் டேல். அதுக்கு அவன் மனசில் நினச்சிக்கிறேன், எப்போவும் இதைத்தானே சொல்லுவீங்க. ஆப்ட் ஹேர்ட் மீன்ஸ் ஹாஃப் அண்ட் ஹியர்டுன்னு அர்த்தம். அடிக்கடி இதைத்தானே சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரேஸ் தான் அது, ஹாஃப் ஹியர்ட் டேல். வெஸ்டர்ன்,
வி வேர் டாக்கிங் ஆஃப் யுவர் எக்ஸ்ட்ராடினரி ரெக்வஸ்ட் ஃபார் எ ஆஃப் ஹாலிடே. அது இல்லாமல் ஆஃப் டே லீவை பற்றி நான் பேசினேன், அது உனக்கு ஞாபகம் இருக்கா? வென் யூ ஹேட் ஒன் ஒன்லி லாஸ்ட் மந்த். ஸோ லாஸ்ட் மந்த் நீ ஒரு ஆஃப் டே லீவ் போட்ட ஞாபகம் இருக்கா? would it be straining courtesy too fair? Too far if I were to inquire what prompts this new demand for heedless leisure. நான் தெரியாமல் கேட்குறேன், இந்த எதுக்காக இந்த ஆஃப் டே நீ லீவ் எடுப்ப, எனக்கு கொஞ்சம் சொல்கிறியா, எக்ஸ்பிளைன் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் கேட்குற. அப்படி அதுக்கு ரோஜர், ஐ தாட் பர்ஹாப்ஸ் இஃப் யூ டிட் நாட் நீட் மீ திஸ் ஆஃப்டர்நூன். நான் லீவ் எடுக்கிறேன், சப்போஸ் அந்த லீவ் வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால், மை லார்ட் ஐ மைட் பர்சனலி இன்டர்வியூ த கிளார்க். நான் லீவு எனக்கு தேவையில்லை, நான் எடுக்கல அப்படின்னா நான் வந்து கிளார்க்கை போய் மீட் பண்ணலான்னு பார்க்குறேன். கைண்ட்லி நோட் டவுன், இட் இஸ் நாட் அ கிளர்க், இது வந்து கிளார்க்குன்னு தான் என்ன பண்ணணும், ப்ரொனவுன்ஸ் பண்ணோம், கிளார்க். எதுக்காக அந்த லீவ் கேட்குறேன் அப்படின்னா, அவார்ட் கமிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பரை போய் மீட் பண்ண போகிறேன். அண்ட் ஃபைண்ட் அவுட் ஒய் ஹி ஹேஸ் நாட் சென்ட் த டாக்குமெண்ட். ஏன் வந்து இன்னும் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ண போகிறேன், கேட்க போகிறேன்னு சொல்லி அவனோட லீவுக்கு இவ்வளோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறான் தன்னுடைய முதலாளிக்கிட்ட. ஐ மீன் தட் லார்ட் வெஸ்டன் கிட்ட, ஜட்ஜு கிட்ட.